எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி வீடியோ மட்டும் இல்லை, இது வந்து வேற வீடியோ. இப்போ ரீசெண்டாக என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தாங்க. என் ஹஸ்பண்டோட கொலீக் பொண்ணுக்கு பர்த்டே, ஃபர்ஸ்ட் பர்த்டே. அவங்க என்னென்ன ரிட்டன் கிஃப்ட் கொடுத்தாங்க பார்க்கலாம் வாங்க. நான் போல, ஏன்னா கொஞ்சம் தூரம் இருக்கனால ஹஸ்பண்ட் மட்டும் போயிட்டு வந்தாங்க. அது கூட அவரோட ஃப்ரெண்டு இல்லைங்களா, கொலீக்னால அவர் மட்டும் போனாலே போதும்னுக்காக. ஃபர்ஸ்ட் பர்த்டே கேர்ள் பேபி இது. ஸோ வந்து அவங்க ரிட்டன் கிஃப்ட் என்னென்ன கொடுத்தாங்க காமிக்கிறேன் இந்த வீடியோவில். இதனால வந்து நிறைய பேர் கொஞ்சம் யூஸ்ஃபுல் ஆகும்ட்டுக்காக. சில பேர் வந்து இன்னும் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணுன்ட்டு தெரியாமல் இருப்பாங்களே, ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா. ஸோ இன்னும் கொடுத்தா பெஸ்ட்டாக இருக்கும்ன்ட்டு அதுக்காக இந்த வீடியோ நான் போடுறேன். அதனால பிடிச்சிருந்துச்சா பாருங்கள். ஃபஸ்ட்டு பர்த்டேனாலே வந்து ஒரு ரிட்டன் கிஃப்ட் கொடுப்பாங்க. நாங்கள் என்ன கொடுத்தோன்னு நாங்கள் வந்து லாஸ்ட்டில் சொல்கிறேன். இந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன் நாங்கள் என்ன கிஃப்ட் பண்ணோன்ட்டு. அவங்க என்ன ரிட்டன் கிஃப்ட் கொடுத்தாங்கன்னு நான் சொல்கிறேன். அதுங்காட்டி என் பொண்ணு வந்து எல்லாத்தையும் பிரித்து எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டா. ஸோ வாங்க, நான் ஒரு வாட்டி பிரிக்கணும் அவசியம் இல்லை. ஸோ அந்த குழந்தையோட பேர் வந்து ஆத்யா. ஸோ பாருங்கள், ஸ்மால் டோக்கன் ஆஃப் லவ் ஃப்ரம் ஆத்யான்னு போட்டுக்கிறாங்க. அது குழந்தையோட பேர். ஃபர்ஸ்ட் பர்த்டே தான் பண்ணாங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் பர்த்டே இன்னைக்கு தான் பண்ணாங்க. ஸோ இன்றைக்கி என்ன டேட்டு பார்த்தீங்கன்னா, நான் இது போஸ்ட் பண்ணது மேபி ஒரு 1 or 2 days ஆகும். இன்றைக்கி என்ன டேட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏப்ரல் 20. அவங்க வந்து ஐயங்கார் அவங்க. ஸோ ஃபுல்லாக பிராமின்னு அவங்க அந்த ப்ரொசீஜரில் தான் பண்ணுவாங்க. ஃபுல்லாக ஓமம் எல்லாம் பண்ணிவிட்டு குழந்தைக்கு அதுக்கப்புறமேட்டு தான் அவங்க பர்த்டேவே செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்தளவுக்கு அவங்க. ஸோ அவங்க என்ன ரிட்டன் கிஃப்ட் கொடுத்தாங்க பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபுல்லாக அவங்க ஒரு தீம் மாதிரி வச்சுருந்தாங்களாம். இதுதான் அந்த ஒரு கேக்லேயும் இதே தீம் தான் வச்சாங்களாம். ப்ளஸ் அவங்க வந்து சுற்றி அந்த டெக்கரேஷன் கூட இதே தீம் தான். இது என்ன தீம் பார்த்தீங்கன்னா, இது ஏதோ ஸ்னோமேன் பிரின்சஸோ இல்லை ஃப்ரோசன் பிரின்சஸோ ஏதோ அந்த ஒரு தீமில் தான் வச்சுருக்குறாங்க. ஸோ அதில் வந்து அது பேக்கிங்கும் அதே தான் பண்ணாங்க, கேக்கும் இதே தான் வா. ஸோ வாங்க என்ன கிஃப்ட் இருக்குது பார்க்கலாம். ஸோ சாரி, இது ரொம்ப வந்து என் பொண்ணு வந்து ஃபுல்லாக பிச்சுட்டா, என்னால் வந்து க்ளீனாக காமிக்க முடியல. ஸோ சாரி, மன்னிச்சுக்கோங்க. ஸோ வாங்க என்னென்ன கிஃப்ட் இருக்குது பார்க்கலாம். ரொம்ப லென்த்தாக போத்தால சீக்கிரமாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுக்கலாம். ஸோ இது பேபினால் வரவங்களுக்கு இந்தமாரி கொஞ்சம் ஒரு ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி பசங்க வந்தாங்கன்னா அவங்களுக்காக இந்தமாரி ரிட்டன் கிஃப்ட் கொடுத்தாங்க. என் ஹஸ்பண்ட் மட்டும் போனால அவங்களுக்கு தெரியும். ஆக்சுவலி எங்கள் வீட்டில் 2 பசங்க இருக்குது. அதனால் 2 பசங்களுக்கும் 2 கிஃப்ட்டு கொடுத்து விட்டாங்க, பசங்க இருக்கனால. ஸோ என்னென்ன கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பென்சில் கொடுத்தாங்க. இந்த மாதிரி பென்சில் மாதிரி. ஸோ இந்த மாதிரி பென்சில் ஒன்று. இது பார்த்திங்கன்னா இந்த பென்சில் நம்ம கேமும் ஆடலாம். இந்த கேம் எல்லாம் தெரியும்லன்னு நினைக்கிறேன். ஸோ இது கேம் ஆடுற பென்சில் ஒரு செட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி 2 கொடுத்துருக்குறாங்க ரிட்டன் கிஃப்ட். ஏன்னா 2 பசங்க இருக்கனால, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு 2 பசங்க இருக்கனால 2 கிஃப்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பெட் கொடுத்துருக்குறாங்க, இந்த மாதிரி கீச்சன் மாதிரி. அதுக்கப்புறமேட்டு வந்து இதுக்குள்ளே வந்து என்னென்ன இருக்குது தான் காமிக்க. இதுக்கப்புறம் ஒரு எரேசர் கொடுத்துருக்குறாங்க, இந்த மாதிரி எரேசர் ஒன்று கவர் போட்டு அதுள்ள. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து ஸ்க்ராட்ச் நோட், பேப்பர் நோட்டுன்னு போட்டிருக்கு. ஸோ இது எப்படின்னா வந்து இருங்க ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதுக்கு ஒரு கவர், எல்லாத்துக்கும் ஒரு கவர் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நோட் புக் மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம எழுதுனா வந்து கலராக வரும். ஸோ இந்த மாதிரி ரெயின்போ கலர் மாதிரி வரும். இந்த மாதிரி கலராக வருது பாருங்கள். இந்த மாதிரி இது ஃபுல்லாகவே அதுதான் பண்ணணும் போல் இருக்குது. ஸோ ஆல்ரெடி என் பொண்ணு ட்ராயிங்கும் பண்ணிட்டுருக்கிறா போல். ஸோ என்ன ட்ராயிங் பார்க்கலாம். ஸோ பாருங்கள், அவள் ட்ராயிங் ஆல்ரெடி பண்ணியிருக்கிறான். ஸோ அவங்க அதுதான் கொடுத்துருக்குறாங்க. ஸ்க்ராட்ச் நோட் புக், அவ்வளோதான். ரிட்டன் கிஃப்ட்டு பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது நம்ம சைடில் வச்சுலாம். அதுக்கு அடுத்தது வந்து கொஞ்சம் பெரியவங்களுக்கெல்லாம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட் கொடுத்துருக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா நார்மல் டிஃபன் பாக்ஸ். அதுக்கப்புறம் நான் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலி இது வந்து இதுக்குள்ளே வந்து ஒரு கார்டும் கொடுத்துருக்குறாங்க. என்ன கார்டு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து இவங்களை வந்து நம்ம காண்டாக்ட் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கிஃப்ட் வந்து அவங்க ரேப் பண்ணி கொடுப்பாங்களாம். ஸோ அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எனக்கு தெரியல, உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து பசங்களுக்கு முடிஞ்சோடனே பெரியவங்களுக்கு இந்த மாதிரி கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லாம்
நிறைய பேர் இந்த டிஃபன் பாக்ஸ் தான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறாங்க போல இருக்கு. ஏகப்பட்ட டிஃபன் பாக்ஸ் வந்துடும். இப்போ ரிட்டன் கிஃப்ட்னால இதுதான் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால வளைகாப்பாக இருக்கட்டும் எது இருந்தாலும் இந்த மாதிரி போட்டு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு நான் வந்து வேணா வளைகாப்புக்கு எப்படியெல்லாம் அவங்க கொடுக்குறாங்கன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். ரிட்டன் கிஃப்ட்டு அது கூட நான் ஒரு வீடியோவில் போட்டிருக்கிறேன், சரி ஞாபகம் இல்லை. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதுக்குள்ளே ஒன்றுமே கொடுக்கல, பட் ஆனாலும் நல்லா பெருசாக இருக்குது. நல்லா இது வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 சைஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப பெரிய சைஸு, 3 சைஸ் போட்டுக்கிறாங்க. பட் ஆனால் இது ஒரு இடத்துல சைஸ் பொறுத்து இருக்கும் அந்த மாதிரி. ஆனால் நல்லா பெருசாக இருக்குது. நல்லா பெருசாக ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து என்ன கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு ஸ்வீட் பாக்ஸ் மாதிரி கொடுத்தாங்க. ஸோ நான் இந்த வீடியோ எடுக்க மாட்டேன்னு தான் நினச்சின்னா எல்லாமே பிரிச்சுட்டோம். ஆக்சுவலி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் இவ்வளோவும் ஒரு பர்த்டேக்கு இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக கொடுக்குறாங்களேன்னு நினைக்கும் போது சரி நம்ம ஏன் இது ஒரு வீடியோவாக எடுக்கக்கூடாதுக்காக தான் நான் எடுத்தேன். ஸோ மற்றபடி எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டேன்னு நினைக்காதீங்க, ஒரு ஐடியாக்காக தான். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு பூந்தி மாரி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி பேக்கிங் பண்ணி. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து இது ஒரு 2 ஸ்வீட் வச்சுருக்குறாங்க, அவ்வளோதான். இதில் அவ்வளோதான் இருந்துச்சு, யாரும் வந்து தொடவும் இல்லை. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து என்ன கிஃப்ட் கொடுத்தாங்கன்னா, இதுக்கு அடுத்தது என்ன கிஃப்டினே வருது நம்மளுக்கு. ஸோ இதுக்கு அடுத்தது என்ன தாம்பலம் தான் கொடுத்தாங்க. லாஸ்ட்டாக என்ன பண்ணாங்கன்னா தாம்பலம் தான் முடித்தாங்க. நான் போகல, ஆக்சுவலி நான் முடியல, ஏன்னா ரொம்ப தூரம்னு சொல்லிட்டாங்க. ஸோ பசங்களை போக முடியாது. ஆக்சுவலி அவங்க கால் பண்ணி தான் இன்வைட் பண்ணாங்க. ஸோ பார்த்திங்கன்னா தேங்காய் ஒன்று கொடுத்தாங்க. ஆஸ் யூஷுவல் தாம்பலத்தில் என்ன இருக்குமோ அதே தான். ஒரு நிமிஷம். தேங்காய் ஒன்று, நல்ல ஒரு பெரிய தேங்காய் கொடுத்துருக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காயும் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. ஸோ இது கூட ஒரு தாம்பலம், இதில் வெத்தலை பாக்கு தான் கொடுத்தாங்க, அவ்வளோதான், காலி ஆயிடுச்சு. ஆனால் இது கூட ஒரு 20 ரூபா வேறு போட்டு கொடுத்துருந்தாங்க, அது எதுக்குன்னே தெரியல. ஸோ இது தாம்பலம் கூட ஒரு 20 ருபீஸ் நோட்டு கொடுத்துருந்தாங்க, புது நோட்டாக இருக்கும், அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. மேபி அவங்களோட ஃபார்மாலிட்டிஸ் இருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. ஸோ இவ்வளோ தான் இது ரிட்டன் கிஃப்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா. இதுக்கப்புறம் வெத்தலை பாக்கு, பீடா, அந்த மாதிரிலாம் நிறைய லஞ்சும் ப்ரொவைட் பண்ணாங்களா, வித் லஞ்சு தான் இருந்தாங்களாம். ஸோ ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு இந்த அளவுக்கு நல்லா பண்ணிக்கிறாங்க. கேர்ள் பேபி தான். ஸோ இப்போ நாங்கள் என்ன கிஃப்ட் கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா வந்து கேர்ள் பேபிக்கு நம்ம யூஸ்வலாக வந்து நாங்கள் வந்து ட்ரெஸ்ஸு தான் எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம். ஏன்னா இன்னும் டாய்ஸும் எங்களுக்கு ஒரே சடனாக அவங்க கூப்பிட்டனால எங்களால் எதுவும் முன்னாடியே வாங்கி வைக்க முடியல. அதனால நாங்கள் வந்து டாய்ஸ் தான் எடுத்துகிட்டு போய் கொடுத்தோம். ஒரு டாய்ஸ்ன்ற ட்ரெஸ் தான் எடுத்துன்னு போய் கொடுத்தோம். ட்ரெஸ்ஸுனாலும் ரொம்ப கிராண்ட் ட்ரெஸ் எல்லாம் இல்லை, டெய்லி வேர் மாதிரி தான் ஒரு 3 செட்டு எடுத்துன்னு போய் கொடுத்தோம். ஏன்னா டெய்லி வேருக்கு போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ யூஸ்வலாக வந்து என் பொண்ணுக்கே வந்து நிறைய ட்ரெஸ் வந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து முக்கால்வாசி ட்ரெஸ் நான் யூஸே பண்ணல. ஏன்னா வந்து எல்லாமே வந்து ஃப்ராக்காக இருக்கும், இந்த வெயில் காலத்துக்கும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ எப்பவுமே யூஸ் பண்ணது பெஸ்ட்னா காட்டன் மாதிரி தான் டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு 3 செட்டு எடுத்துன்னு போய் கொடுத்தோம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு 300 to 400 ருபீஸ் இருக்கும். அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து 3 ட்ரெஸ் எடுத்துன்னு போய் கொடுத்துட்டோம். அவ்வளோதான் வந்து. ஸோ இவ்வளோ தான் போச்சு. நாங்கள் நாளைக்கு வர இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது. நாளைக்கு வந்து 2 ஃபங்க்ஷன் போக வேண்டியது இருக்குது. அதுவும் நாங்கள் கிஃப்ட் வாங்கிட்டோம். அந்த கிஃப்ட் வேணால் வந்து அப்கமிங் வீடியோஸில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஜிஆர்டியில் தான் வாங்கணும், அது என்ன இருக்குது பார்க்கலாம். ஆக்சுவலி ஜிஆர்டியில் போகலான்னு நினச்சா, குழந்தைக்கு யூஸ் பண்ணுறதுனா ஒரு ட்ரெஸ் தான் பெஸ்ட்டு நினச்சி நாங்கள் போனோம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோ நாளைக்கு வந்து வீர் பால் காட்சிக்கு நாங்கள் என்னென்ன கிஃப்ட் கொடுக்குறோன்ட்டு அதையும் நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். பாய்.